ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायशभद्रश्नित्यं भागवत सेव्य भगवती उत्तमश्लोके भक्तिर्वैद्येन शुभं करोति वाचालं पुङ्गं लङ्घयते हिरण्यकृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधुर्यचैतन्य ईश्वरम् ओम् अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुर्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदाय कृष्णप्रस्थाय முதல ஸ்ரீமதி ஜெயபதாக சுவாமி தினம நமோ ஆச்சாரிய गौरगतम नगरकरम धारे नमो विष्णुपदाय कृष्णप्रसाद श्रीमती भक्तिवेदांत स्वामी दिनामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाषाति देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் சிறப்புடைய இல்லற வாழ்வு. ஸோ ஏன்னா நம்ம இப்போ 14வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரே ஒரு அத்தியாயம் தான் இருக்கு. அதை முடிச்சிட்டோமே 7வது ஸ்கந்தம் முடிஞ்சிடும். ஸோ இந்த 14வது அத்தியாயத்தில் என்ன அப்படின்னா, யுதிஷ்ட மகாராஜ் கேள்வி கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா அவங்கள பற்றி நீங்கள் எல்லாம் சொன்னீங்க. அதே போல் பிரம்மச்சாரிகளை பற்றி, வானப்பிரஸ்தர்களை பற்றி, அப்புறம் சன்னியாசிகளை பற்றி சொன்னீங்க. ஆனால் கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கிறவாளை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே, அவங்கள பற்றி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னுட்டு யார் கேட்குறது? யுதிஷ்ட மகாராஜ் நாரதர்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா கிரகஸ்த லைஃப்பில் இருக்கிற அவங்களுக்கு தான் உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் சுலபமாக முக்தியை அடையணும் அப்படின்னா நாங்கள் என்ன செஞ்சால் எங்களால் அப்படி அடைய முடியும் அப்படின்னுட்டு கேள்வி கேட்குறார். இப்போ நாரதர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக குடும்பஸ்தர்கள் வீட்டில் இருந்துட்டே அவங்க வாழ்க்கைய என்ன பண்ணலாம், முன்னேற்றிக்க முடியும். எப்படி அப்படின்னா, அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் அவங்க சம்பாதிச்சுன்னா போதும். சம்பாதிச்சுண்டு ரொம்ப அதிகமாக அனுபவிக்கணும், ரொம்ப அதிகமாக லக்ஸுரி லைஃப்பில் வாழணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப என்ன பண்ணணும், உடல் உழைப்பை ரொம்ப ரொம்ப உடம்ப கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். ஸோ தேவையானதை மட்டும் சம்பாதிச்சுண்டு இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக எப்படி வாழலாம் அப்படின்னுட்டு தான் அவங்க நினைக்கணும். அப்படி அவங்க சம்பாதிச்ச அதையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அந்த வாசுதேவ கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சுட்டோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணுமா, அவங்க ஸ்ரீகாரம் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய கடமைகளை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இப்ப நம்ம சமைக்கிற கடமையாகட்டும், துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, வீடை சுத்தப்படுத்துறது, கணவனை பார்த்துக்கிறது, குழந்தைகளை பார்த்துக்கிறது, பெரியவாளை பார்த்துக்கிறது அப்படின்ட்டு எல்லா கடமையும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கும். ஆனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு குளிச்சுட்டும் ஃபஸ்ட்டு மங்களாரதி பகவானுக்கான பூஜை புனஸ்காரங்கள் அதை ஃபஸ்ட்டு நாம் பண்ணணும். அதே போல் கிரகஸ்தர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப திரும்ப அவங்க எப்பவுமே சாதுக்களுடைய சகவாசத்தில் இருக்கணும், சத்சங்கத்தில் இருக்கணும். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு எப்பயும் அவங்க படிச்சுண்டு கேட்டுண்டு இருக்கணும். அதே போல் பகவானுடைய புராணங்கள், பகவானை பற்றிய அந்த புராணங்கள், இதிகாசங்கள், பகவானுடைய அமிர்தம் போன்ற அவதாரங்கள் இருக்கு இல்லையா, அவதார கதைகள், ஸோ அதெல்லாம் கேட்டுண்டு ஸோ அப்படிதான் அவங்க வாழணும். எப்படியே பகவான் மேல பக்தியோடு இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு ஐயோ என் மனைவி, என் குழந்தைகள் அப்படின்னுட்டு அதிகப்படியான பாசத்தை நம்ம குடும்பத்துல வைக்க கூடாது அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமா இந்த உடம்ப எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த உடம்புல ஆத்மா இருக்கு இல்லையா, இந்த ஆத்மாவை தாங்குற அளவுக்கு இந்த உடம்ப பார்த்துட்டா போதும். ரொம்ப அதிகமா நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதிகப்படியான விஷயங்கள், தேவைகளை நம்ம சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 10 வீடு, 20 காரு, இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோன்னா இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்ப அந்த ட்ரெஸ்ஸு போட முடியும். அவ்வளவு ட்ரெஸ்ஸு லைனாக ஒரு நாளைக்கு போட்ட ட்ரெஸ்ஸு திரும்ப வரணும்னா அத்தனை நாள். ஸோ அவ்வளோ ட்ரெஸ்ஸுங்க, அவ்வளவு புடவைகள்,
அவ்வளவு நகைகள், அவ்வளோ செருப்புகள், அதற்கு மேட்சிங்கான பேக்ஸு. ஸோ இப்படியெல்லாம் சேர்த்துக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா, இந்த லோகத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனையோ பெயர்களுக்கு வந்து உணவு இல்லாம, இருப்பிடம் இல்லாம, போட்டுக்க உடுத்திக்க துணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கா. இல்லையா? ஸோ அதனால நமக்கு தேவையானதை மட்டும் தான் நம்ம வந்து செஞ்சுக்கணுமே தவிர, அதிகப்படியான எதையும் நம்ம வந்து செஞ்சுக்க கூடாது. ஏன்னா, அப்படி அதிகப்படியா செஞ்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு அதிகப்படியாக பற்றுதல் வந்துடும். வாழ்க்கை மேல அதிகப்படியான பற்றுதல் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா, இந்த லோகத்துல எல்லாரும் வாழறதுக்கான இடம் இருக்கு. ஸோ நமக்கு இருக்குன்னு நம்ம அதிகமா பண்ணக்கூடாது. நமக்கு தேவையானத வச்சுண்டு மத்தத மத்தவாளுக்கு குடுக்கணும். ஸோ முக்கியமா நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு அறிவாளியா இருக்கக்கூடியவன் மனித சமுதாயத்துல எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிளா, எளிமையாக இருக்கணும். அத விட்டுட்டு, ஆஹா! என் நண்பர்களுக்காக பார்ட்டி பண்ணணும். அப்புறம் குழந்தைகள், பெற்றோர்கள், சகோதர, சகோதரிகள், உற்றார்கள், சுற்றம், நட்பு அப்படின்னுட்டு எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டுக்கிறது, எல்லார் மேல அதிகப்படியான பற்று வச்சுக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன போல பகவானும் பகவான் எனக்கு குடுத்த உறவுகள். அவ்வளதான் அப்படிதான் இருக்கணுமே தவிர, அதிகப்படியான பற்றுதல அவங்க மேல நாம வந்து வைக்கக்கூடாது. அதேபோல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, சப்போஸ் இப்ப அவங்க நமக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அம்மா, அப்பாவோ, மனைவியோ, குழந்தைகளோ, இல்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரரோ, ஃப்ரெண்ட்ஸோ, நமக்கு தெரிஞ்சவாளோ யாராவது நமக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன, ஓகேங்க, சரிங்க. அத நம்ம செய்யறோம், செய்யல. அடுத்தது, ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே ஓகே, சரி. நான் வந்து என்ன மாத்திக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப அமைதியா அத வந்து நம்ம ஒத்துக்கணும். ஒத்துண்டு நம்ம பேசிடணும். அப்ப அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அது எப்படி நீ எனக்கு அட்வைஸ் பண்ணலாம்? நீ என்ன அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ என்ன அவ்ளோ பெரிய ஆளா? இவன்லாம் எனக்கு வந்து அட்வைஸ் பண்றான் அப்படின்னுட்டு சண்டைக்கு நிக்கக்கூடாது. மத்தவாள அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆக்சுவலா மத்தவங்கள விட்டு நம்ம கொஞ்சம் தூரமாவே இருக்கணும். அதிகப்படியான பற்றுதலோட இருந்தோம்னு வச்சுக்கோ, வாழ்க்கை நம்முடைய லட்சியம் என்னன்றத மறந்துடுவோம். ஆக்சுவலா எல்லாருக்கும் வாழ்க்கையோட லட்சியம் என்ன? பகவான் கிட்ட போறது இல்லையா? ஸோ அதற்கான வழிகள தான் நம்ம மேற்கொள்ளணுமே தவிர, அத விட்டு சொந்த பந்தங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கிறது, பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாரோட நம்ம வந்து சமாதானமாக போகணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க நமக்கு வந்து இயற்கையாக நமக்கு வந்து என்ன, இப்ப மழை வருது. ஸோ மழையால விவசாயம் நடக்குது. தானியங்கள், பழங்கள். ஸோ இதெல்லாம் யார் நமக்கு குடுக்குறது? பகவான் தானே! அவருக்கு நாம நன்றி தெரிவிக்கணும். அத விட்டுட்டு, எல்லாத்துக்கும் நானே ராஜா அப்படி நிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ முக்கியமா இங்க வந்து இந்த உடம்ப நம்ம எடுத்துன்னு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு நம்மளுடைய கர்மா காரணம். ஸோ நமக்கு பாருங்க நமக்கு பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, புத்தி சக்தி, ஸோ பேசும் சக்தி அனைத்தையும் குடுத்திருக்காரு பகவான். அதற்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். இப்ப ஆகாயத்துல நமக்கு மழை வருது. மழையால வந்து என்ன தானியங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகுது. ஏன் கடல் இருக்கு. அப்புறம் என்ன சுரங்கங்கள்லாம் இருக்கு. ஸோ அதே போல சுற்றுப்புற சூழல் எல்லாமே யாரால நமக்கு கொடுக்கப்பட்டது? பகவானால கொடுக்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பகவானுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு தெரியுங்களா? சர்வ யோனேஷு கௌந்தேயா மூர்த்தயக சம்பவந்தி யகம் தாசாம் பிரம்ம மகத் யோனிர் அகம் பீஜ பிரதக பிதாம். ஓ குந்தியின் மகனே, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்தை நான் தான். அகம் பீஜ பிரதக பிதா, நானே தந்தை. ஒரு தந்தை குழந்தைகளை எப்படி பார்த்துப்பார்? என் குழந்தை நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், தீர்காயுஷோட இருக்கணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஒரு அப்பா எப்படி குழந்தைய அப்படி பார்த்து பார்த்து வளர்ப்பாரு இல்லையா? அது போலதான்
பகவான் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய 84 லட்ச ஜீவராசிகளுடைய வகைகளுக்கும் தந்தை தான். ஸோ அதனால நம்ம யாரையும் எந்த ஒரு ஜீவராசியும் இம்சிக்க கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. ஏன்னா அதுவும் அந்த ஜீவராசியும் என்ன கிருஷ்ணருடைய குழந்தை தான். அதனால நாம என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கணும். ஸோ பகவானுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். பகவானே எனக்கு இந்த தேகத்தை கொடுத்து அதற்கு நன்றி. எனக்கு ஒரு நல்ல தாய் தந்தை, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குழந்தைகள் கொடுத்தையே, ஒரு நல்ல சத்சங்கத்தை கொடுத்தையே, பகவானே அதற்கு நன்றி அப்படின்னுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு நன்றி தெரிவிக்கணும்? பகவானுக்கு நன்றி தெரிவிக்கணும். இப்ப மழை வரலன்னு வச்சுக்கோங்க, தானியங்கள் உற்பத்தி ஆகுமா? ஆகாது. தானியங்கள் உற்பத்தியான யாக யஜ்ஞங்கள் நடக்காது. யாக யஜ்ஞங்களும் திரும்பவும் மழை வரணும் இல்லையா? ஸோ இப்படி இந்த ஒரு சைக்கிள் இது. ஸோ அது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு அப்படின்னா பகவான் தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பகவானுக்கு நன்றி தெரியும். முக்கியமா இந்த உடம்புல ஆத்மா இருக்கு. ஸோ இந்த உடம்ப எவ்வளவு பார்த்துக்கணும் அப்படின்னா, ஆத்மா தாங்குற அளவுக்கு இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கிற வரையும் பார்த்துட்டா போதும். ரொம்ப அதிகமா சொத்து சேர்க்கிறது, ரொம்ப அதிகமா பணம் சேர்க்கிறது, பணத்து பின்னாடியே ஓடுறது, ரொம்ப அதிகமா உரிமை கொண்டாடுறது, ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணாம நம்ம வந்து கொஞ்சம் எப்படி இருக்கணும்? இந்த உடம்புக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க போதும். அதிகப்படியானதை நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அவங்கெல்லாம் திருடர்களாக கருதப்படுகிறார்கள். ஓகேங்களா? ஏன்னா அசுரன் மட்டும்தான் என்ன தெரியுமா செய்வான்? அனைத்து செல்வத்துக்கும் நான் தான் அதிபதி, இந்த உலகத்துல இருக்க அனைத்துக்கும் உடைமையாளன் நான் தான், எல்லாருக்கும் கடவுள் நான் தான், எல்லாத்துக்கும் திட்டம் போடுறவன் நான் தான், எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்கணும், நான் சொல்றதான் கேட்கணும், எல்லாருக்கும் ராஜா நான் தான், என் எதிரிகள் யாருமே கிடையாத அளவுக்கு நான் வாழ்வேன். இதெல்லாம் எப்படி இருக்கு? ஒரு அசுரனுடைய சுபாவம். ஓகேங்களா? இப்ப இரண்யகசிபு எடுத்துக்கோங்க. இரண்யகசிபு அனைத்து யாக யஜ்ஞங்கள் எல்லாம் எனக்காக தான் பண்ணணும், எல்லாரும் என்னதான் பூஜை பண்ணணும், கடவுள்னு வேற யாரும், எல்லாருக்கும் நானே கடவுள் சொன்னானா இல்லையா? ஸோ அப்படி ஒரு மனோபாவத்துக்கு வந்துடுவோமா? ஏன்னா பேராசைப்பட்டால் அவங்களுடைய மனோபாவம் இப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் அதை தான் சொல்றார், அப்படி இருக்காதீங்க. ஸோ பகவான் வந்து பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா? யத் கரோஷி யத் அன்யாஷிம் யத் ஜீஹோஷி ததாஷியத் யத் தபஷ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மத் அர்ப்பணம். ஓ குந்தியின் மகனே, எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களை எல்லாம் நீ செய்கின்றாயோ, எல்லாத்தையும் எனக்கு நிவேதனம் செய்யே. ஏன்னா நம்ம என்ன பண்றோமோ அதை ஃபர்ஸ்ட் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணணும். அப்பதான் நமக்கு என்ன, அந்த கருமம் அட்டாக் ஆகாது. இல்லைன்னா அந்த செயல்களால வரக்கூடிய கர்மம் நம்ம வந்து அட்டாக் பண்ணிடும். அதனால நம்ம அப்படி இருக்க கூடாது. அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் அனைத்தையும் நம்ம வந்து சமமா தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு இல்ல இது மான், இது ஒட்டகம், இது கழுதை, இது குரங்கு, இது எலி, இது பாம்பு, இது பறவை, இது ஈ அப்படின்னுட்டு எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா எல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே பகவானுடைய குழந்தைகள், இதுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு விலங்குக்கோ எந்த ஒரு பறவை யாருக்கு நான் வந்து வேறுபாடே காட்டக்கூடாதான். ஏன்னா ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளை எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படிதான் அனைத்து ஜீவராசிகள் கிட்டையும் நம்ம வேறுபாடு காட்டாமல் பார்த்துக்கணும். இப்ப சில பேர் பாருங்க, அவங்க வீட்டு நாய்கள் ஆகட்டும், பூனைகள் பாருங்க, எல்லாத்தையும் வந்து அவங்களுடைய குழந்தைகளை போல பார்த்துப்பா இல்லையா? ஸோ அது போல நம்ம வந்து பார்த்துக்கணுமா. வெறும் நம்ம வீட்டு நாய் மட்டும் இல்லை, நம்ம வீட்டு பூனை மட்டும் இல்லை,
ஸோ லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நம்ம அப்படிதான் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஸோ அதே போல இப்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரம்மச்சாரிகளா இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் சந்நியாசி, வானப்பிரஸ்தா, ஸோ இப்படிலாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் போய் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா இப்ப பிரம்மச்சாரிகள் படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க. ஸோ அவங்க போய் சம்பாதிக்க முடியாது. வானப்பிரஸ்தா காட்டுக்கு போய் பகவானே கதின்னு இருக்கக்கூடியவா. சன்னியாசிகளும் அப்படிதான். அப்பனா சம்பாதிக்கக்கூடியவர்கள் யாரு? கிரகஸ்தர்கள் தானே. ஸோ இந்த கிரகஸ்தர்கள் தான் இந்த 3 ஆசிரமங்களையும் பார்த்துக்கணும். பிரம்மச்சாரியா இருக்கக்கூடியவங்கள, வானப்பிரஸ்தால இருக்கக்கூடியவங்கள, சன்னியாசியா இருக்கக்கூடிய அனைவரையும் பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா, கிரகஸ்தர்களுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் தர்ம, அர்த்த, காம், அதான் அறம், பொருள், இன்பம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் அடையக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா கிரகஸ்தர்களாம். ஆனா அதுக்குன்னுட்டு அவங்க வாழ்க்கைய தன்னுடைய லக்ஸுரி லைஃப்‌க்காக ரொம்ப அதிகப்படியான பேராசை பிடித்த வாழ்க்கைக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர். இப்ப நீங்க படத்துல பார்க்கலாம். ஏன்னா நம்ம நார்மலா ம அதாவது மலை ஏறுறதே ரொம்ப கஷ்டம். இல்லையா? ரொம்ப துன்பமானது. இப்படி கொஞ்சம் நெட்டா இருக்கும். ஸ்ட்ரெய்ட்டா இருக்கக்கூடிய மலைகள் ஏறுறது ரொம்ப கஷ்டம். அதுல இன்னும் கொஞ்சம் பெரிய பாறைய வேற எடுத்துண்டு உருட்டிண்டு மேல போறாங்கன்னு வச்சுக்கோ, அது இன்னும் எவ்வளோ கஷ்டம். இப்படி ரொம்ப கடுமையான, கடினமான உழைப்பு செய்றா இல்லையா? இதெல்லாம் என்ன உக்கிர கர்மான்னு சொல்லப்படுறது. இப்ப ம் சித்திரை மாசம். நல்ல வெயிலு. தார் ரோடு எப்படி இருக்கும்? சும்மா அனல் பறக்கும் பயங்கரமா. இல்லையா? நம்ம வந்து அந்த தார் ரோட்ல உச்சி வெயில்ல நடக்கிறதுக்கு பயப்படுவோம். ஏன்னா, அவ்ளோ வெயில் பட்டா என்ன ஆகும் நம்ம ஸ்கின்னு? ஸ்கின் டோன் மாறிடும். அப்புறம் நமக்கும் வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துடும் அப்படின்னு பார்ப்போம். இல்லையா? ஆனா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே தார் ரோட்ல சுட சுட கொதிக்க கொதிக்க தார காய்ச்சி எடுத்து வந்து ஊத்தி அந்த தார் ரோடு போட்டுன்னு இருக்காளே, அவங்களுடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க. எவ்வளோ கஷ்டம். பாரம் வண்டியில வச்சு இழுத்துண்டு போறாளே! அவங்கள யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன? உக்கிர கர்மம். தன்னுடைய கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு கடுமையாக உடல்ல வருத்திண்டு வேலை செய்றாங்க இல்லையா? இதெல்லாம் என்ன? உக்கிர கர்மான்னு சொல்லப்படுறது. ஸோ, அதனால அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஆ துன்பப்படணும்னு அவசியம் கிடையாது. எது நமக்கு சுலபமாக இருக்கோ, எது நமக்கு ஏற்றதாக இருக்கோ, அந்த வேலைகள செஞ்சுண்டு, நமக்கு இருக்கிறத வச்சுண்டு சந்தோஷமா வாழறத நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர, ஸோ நம்ம வந்து சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், ஓடு, ஓடு, ஓடுன்னு ஓடிண்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ரொம்ப அவ்ளோ கடுமையான உழைப்பெல்லாம் கஷ்டம் அப்டின்ட்டு சொல்லப்படுறது. அடுத்தது, முக்கியமா நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப தெருவுல இருக்கக்கூடிய நாய்கள் ஆகட்டும், இழிவடைந்தவர்கள், தீண்டத்தகாதவர்கள், நாய் மாமிசம் தின்னக்கூடிய சண்டாளர்கள். ஆனா, எல்லாரையும் நம்ம வந்து சமமா பார்க்குறோமா அப்டின்னா கிடையாது. ஏன்னா, எல்லாருக்குள்ளயும் யார் இருக்கிறது? பரமாத்மா இருக்காரு. இல்லையா? ஆனா, குடும்பஸ்தர்கள் என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப பாருங்க ரொம்ப வெயிலு. இப்ப ஏப்ரல் மாசமெல்லாம் பயங்கர வெயிலு. அந்த ரோட்ல இருக்கக்கூடிய நாய்களுக்கு தண்ணி கூட இருக்காது. அப்ப நம்ம வீட்டு வெளிய என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஏதாவது ஒரு பெரிய பக்கெட்ல தண்ணி வச்சுடலாம். ஏதோ மாடுகளோ, நாய்களோ அப்படியே குடிச்சுக்கும். அதேபோல சின்ன சின்ன கப்புல வந்து நம்ம வீட்டு பால்கனில அப்படி தண்ணி வச்சோன்னா, ஏதாவது காகங்கள், குருவிகள் அதுங்களும் அந்த வெயிலுக்கு தாங்க முடியாம வந்து அப்படியே தானியங்கள சாப்பிட்டுண்டு, அப்படியே அந்த தண்ணியும் குடிச்சுண்டு போகும். இல்லையா? ஸோ ஏன்னா அவ்வளோ உக்கிரமா இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் நம்ம வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்ப வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அனைத்து ஜீவராசியும் சமமாக பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள் தானே! அதனால நாமளும் பகவானுடைய கண்ணோட்டத்துல இருந்து தான் நாம வந்து பார்க்கணும். ஏன்னா இப்ப பாருங்க நம்ம குழந்தைய ஒரு குழந்தை கஷ்டப்படுறான். ஒரு குழந்தை சந்தோஷமா இருக்கான்னா, நமக்கு அந்த கஷ்டப்படுற குழந்தைய என்ன பண்ணுவோம்? ஐயோ! என் குழந்தை இப்படி கஷ்டப்படுதே! அப்படின்ட்டு அந்த குழந்தைய நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். இல்லையா? அதுபோல நாம என்ன பண்ணணும்? லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் மேலயும் அன்ப காட்டணும். எல்லாரையும் சமமாக பார்க்கணும். அதிதி தேவோ பவன்னு சொல்வா இல்லையா? ஸோ அதுபோல தன் மனைவியோட சேர்ந்துண்டு
இது போல பொது ஜனங்கள், இது போல மிருகங்கள், விருந்தினர்கள், ஸோ எல்லாரையும் நம்ம வந்து உபசரிக்க வேண்டும். கணவன் மனைவியா 2 பேரும் சேர்ந்துட்டு தான் அத வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனா அத விட்டுட்டு, நானு பப்புக்கு போறேன், கிளப்புக்கு போறேன், குடிச்சு கூத்தாடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுக்கு தேவையானத மட்டும் வச்சுண்டு, மத்தத மத்தவாளுக்கு நம்ம கொடுத்து உதவணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. யாரு? நாரதர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன பண்றாங்கன்னு இப்ப கேட்டீங்கன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அதாவது மனைவியோடைய அழகுல மயங்கி, மனைவியே கதின்னு இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய பெற்றோர்களையும் கொன்னுடுறாங்களாம். மனைவிக்கு பிடிக்கல, அதனால என் பெத்தவங்கள நான் கொன்னாச்சு. என் மனைவிக்கு பிடிக்கல, என் குருவியே கொன்னுடுவேன். ஸோ மனைவியோடைய அழகுல மயங்கி, மனைவி சொன்ன ஒரு வார்த்தைக்காக இப்படி பெற்றவர்களை கொல்றது, குருவ கொல்றது, இப்படி மனைவிக்காக எதையும் பண்றதுக்கு தயாராக இருக்கிறார்களாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கெட்ட விஷயமாக கருதப்படுது. அப்படியெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது. ஏன்னா, நம்ம வந்து யாருக்கு அடிமையா இருக்கணும்? பகவானுக்கு அடிமையா இருக்கணுமே தவிர, எந்த ஒரு மனிதர்களுக்கும் நம்ம வந்து அடிமையாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலா இந்த உடம்பு வந்து நமக்கு என்ன நிலையாவா இருக்க போகுது? மனைவியாகட்டும், கணவனாகட்டும் நிலையா இருக்க போதா என்ன? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, இந்த உடம்பு காலப்போக்குல வயசாகும், நோய் நொடி வரும், அழியும். அழிஞ்சதுக்கு அப்புறம் மண்ணுல புதைச்சுடுவாங்க. அப்ப அது கிருமிகளாக மாறும். இல்லன்னா பறவைகளோ, மிருகங்களோ சாப்பிட்டு மலமாக மாறும். இல்லன்னா எரிச்சதுக்கு அப்புறம் அது சாம்பலாக மாறும். அப்படிதான். இதுல வந்து கணவன் என்ன? மனைவி என்ன? இதுல வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அந்த உடம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடாது. பகவானுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஸோ பகவான் என்ன அறிவுரைகள் நமக்கு சொல்லியிருக்காரோ, அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கைய வந்து நாம நடத்தணும். யார் ஒருத்தன் அறிவுள்ளவனாக இருக்கானோ, அவன் வந்து பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்த தான் சாப்பிடுவான். ஸோ பகவானுக்கு படைத்தப்பட்ட பிரசாதத்த சாப்பிடுறது, பகவானுக்கு பூஜை பண்றது, பகவானுடைய நாமத்த ஜெபிக்கிறது, தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து பகவானுக்கு பக்தி பண்றது, ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றது. ஏன்னா, இந்த லோகத்துல நமக்கு எது சிறந்தது? யுக தர்மம் எது அப்படின்னா, ஹரிநாம சங்கீர்த்தனம். ஓகேங்களா? ஸோ அத வந்து நாம வந்து நம்ம குடும்பத்தோட சேர்ந்து அத வந்து செஞ்சுட்டு இருக்கணும். சத்சங்கத்துல இருக்கிறது, பகவானை பத்தி மத்தவாளுக்கும் சொல்றது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானதாக கருதப்படுது. இப்படி யார் செய்றாங்களோ, அவங்க தான் உண்மையான அறிவுள்ளவர்கள். இவர்களே சிறந்த மகாத்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப நாம மட்டும் பக்தியில இருக்கக்கூடாது. ஸோ அந்த பகவானை பத்தி மத்தவாளுக்கும் சொல்லணும். நாம மட்டும் ஹரிநாமம் மத்தவாளையும் ஜெபிக்க வைக்கணும். ஸோ நாம சங்கீர்த்தனம் பண்றது, மத்தவாளையும் பக்தியில ஈடுபடுத்துறது, பகவத்கீதை, பாகவதம் படிக்கிறது, மத்தவாளுக்கும் அத சொல்லிக் கொடுக்கிறது, சத்சங்கத்துல இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான விஷயங்கள். ஆனா இது எல்லாருக்கும் வந்துடுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவன் எத்தனையோ ஜென்மங்கள், அத்தனை ஜென்மங்களுக்கு அப்புறம்தான் பகவானே நீயே கதின்னுட்டு நினைக்க தோணுமா. ஆனா ஒரு லவமாத்திர சாது சங்கம், ஒரு சாதுவோட சங்கத்தால கண்டிப்பா நம்மளுடைய இந்த பாவ கர்மங்கள் எல்லாம் போய் நம்மளாலையும் பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்படி நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வந்து மனைவிக்காக திருப்திப்படுத்தணும், என் கணவனை திருப்திப்படுத்தணும், என் பெற்றோர்களை திருப்திப்படுத்தணும், என் சகோதர சகோதரியை திருப்திப்படுத்தணும், என்னுடைய சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்தணும். கண்டிப்பா யாரையும் திருப்திப்படுத்த முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் நாம் திருப்திப்படுத்த முடியவே முடியாது. ஏன்னா இந்த லோகத்துல 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியுமா? அவ்வளவு ரிஷிகள் இருக்காங்க. திருப்திப்படுத்த முடியுமா? அனைத்து ஜீவராசிகளை திருப்திப்படுத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. நம்மளுடைய பித்ருக்களை திருப்திப்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? ஏன்னா அனைத்திற்குள்ளும் பரமாத்மாவாக இருக்கக்கூடியவர் யாரு? பகவான் தான். அவர் ஒருத்தரை நாம திருப்திப்படுத்தினாலே போதும். அனைத்து வகையான ஜீவராசிகளும், தேவர்களாகட்டும், சாதுக்களாகட்டும், மனிதர்களாகட்டும், ஜீவராசிகள், முன்னோர்கள், பித்ருக்கள், ஸோ இப்படி எல்லாரும் திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளும் பகவான் தானே இருக்கார். இப்ப ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மரத்துக்கு நாம எங்க தண்ணி விடுவோம்?
வேருக்கு தானே தண்ணி விடுவோம். ஒவ்வொரு கிளைக்கு, இலைக்கு, பூவுக்கு, பழத்துக்குன்னு போய் தனித்தனியா தண்ணி ஊத்தணும்னு அவசியம் கிடையாது. வேருக்கு தண்ணி ஊத்துனாலே அந்த ஃபுல் மரமும் என்ன ஆயிடும்? செழிப்பா வளர ஆரம்பிச்சுரும். ஸோ அதுபோல நம்ம பகவான திருப்திப்படுத்தினா போதும். நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் பணம், பணம், பணத்து பின்னாடி ஓடக்கூடாது. ஸோ அதை விட சிரேஷ்டமானது என்ன அப்படின்னா பக்தி தான். ஸோ முழுமையாக நாம என்ன பண்ணணும்? பக்தியில முன்னேறி எல்லாருக்கும் பகவானை பத்தி சொல்லணும். முக்கியமா நம்ம வந்து சாஸ்திர விதிகளை ஃபாலோ பண்ணணும். யாக யஜ்ஞங்களை செய்யணும். ஏன்னா அப்படிதான் நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிதான் நமக்கு வந்து சாஸ்திர பிரகாரம் தான் நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தணும் அப்படின்ட்டு சொல்லி. ஏன்னா கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்யப்பட்ட உணவுகள் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நார்மல் உணவுகள் நமக்காக சமைத்த உணவுகள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? நமக்கு கர்மத்தை கொடுக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவுகளை தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்ப அந்த காலத்துல பாருங்க யாக யஜ்ஞங்கள், தானியங்கள், நெய் இதெல்லாம் விட்டு ஸோ அதற்கு தகுந்த பிராமணர்கள் வச்சு அந்த யாக யஜ்ஞங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்மளால அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணலாம்? சுலபமா நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜெபிச்சுடலாம். இப்படி அனைவருடைய திருப்திக்காக நம்ம என்ன பண்ணணும்? பகவானை வழிபடணும். இப்ப அந்த காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ராஜா எடுத்தீங்கன்னா வந்து யாக யஜ்ஞம் செய்வார். ஃபர்ஸ்ட் உணவுகள் வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் பிராமணர்களுக்கு கொடுத்து, ரிஷிகள், அ சன்னியாசிகள் யாரெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் லாஸ்டா தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்களாம். அனைத்து ஜீவராசியும் குடுத்துட்டு கடைசியா தான் சாப்பிடும். ஸோ அப்படி எல்லாரும் குடுத்துட்டு அவர் சாப்பிடும்போது, ஸோ ஏன்னா எல்லாரும் திருப்தி அடைஞ்சாச்சு. அப்ப பகவானும் திருப்தி அடைஞ்சிருப்பாராம். ஸோ அப்படி நம்மளால இந்த காலத்துல முடியாது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்? பகவானுடைய ஹரிநாமத்தை சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப எல்லாரும் அபார்ட்மெண்ட்ல இருக்கா. ஆ யாராவது கீழ யாராவது பிச்சைக்காரங்க வந்தாலும் சரி, ஏதாவது மாடு வந்தாலும் சரி, எதைக்கும் போக முடியறதில்ல, குடுக்க முடியறதில்ல. முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் யாக யஜ்ஞங்கள் பண்ணணும். ஆம், சில பேர் வந்து சொல்லுவாங்க, என்னவோங்க கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா, பித்ருதோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. பித்ருதோஷம் ஏன் வருது தெரியுங்களா? நம்ம சாஸ்திர பிரகாரம் செய்யக்கூடியதை செய்யாமல் தவிர்த்தால் நமக்கு பித்ருதோஷம் வரும். ஸோ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம பண்ணல அப்படின்னு பித்ருதோஷம் வரும். ஸோ எந்தெந்த காலத்துல இந்த ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு வாட்டி அப்படியே பார்த்துடலாம். முக்கியமா என்ன அப்படின்னா, பாத்ர மாசம் கிருஷ்ணபக்ஷத்துல நம்ம என்ன பண்ணணும்? பித்ருக்களுக்கு ஸ்ராத்தம் பண்ணணும். அப்புறம் வந்து அஸ்வினி மாதத்துல மகாலயா அதான் முன்னோர்கள் மகாலய அமாவாசை பண்றோம் இல்லையா? ஸோ அதை வந்து பண்ணணும். அடுத்தது வந்து மகர சங்கராந்தி அப்ப வந்து ஸ்ராதம் பண்ணணும். அப்புறம் வந்து கர்கட சங்கராந்தி, அப்புறம் வந்து மேஷ சங்கராந்தி, துலா சங்கராந்தி, வியாதிபாத யோகா அந்த திதிக்கு பண்ணணும். அப்புறம் வந்து சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அந்த டைம், அப்புறம் துவாதசி, அப்புறம் வந்து ஸ்ராவண நட்சத்திரம் வரக்கூடிய காலங்கள், அப்புறம் வந்து கார்த்திகை மாசத்துல சுக்லபக்ஷ நவமியில, அப்புறம் வந்து 4 அஷ்டமிகள், அது குளிர்காலத்துல பனிக்காலத்தில் வரக்கூடிய 4 அஷ்டமிகள், மகா மாசத்தில் வரக்கூடிய சுக்ல பக்ஷம், அப்புறம் வந்து பௌர்ணமியில, அப்புறம் மகா நட்சத்திரம் வரக்கூடிய வேலைகள்ல, அப்புறம் வந்து சந்திரன் அந்த பௌர்ணமி முழு பௌர்ணமி இருக்கக்கூடிய அந்த நாட்கள், அப்புறம் மாதத்தின் முதல் நாள், ஓகேங்களா? மாதத்தின் முதல் நாள், அப்புறம் வந்து நம்மளுடைய நட்சத்திர தினங்கள். ஸோ அப்புறம் வந்து இந்த அனுராதா, ஸ்ராவணா, உத்தர பால்குனி, உத்தராஷாடா, அப்புறம் வந்து பாத்ரபதா. ஸோ இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள். ஸோ அதே போல துவாதசி நாட்கள், அப்புறம் வந்து உத்தர பால்குனி, உத்தராஷடா. ஸோ இந்த நாட்கள் சப்போஸ் ஏகாதசி வந்துடுது அப்படின்னா, ஏகாதசி அன்னைக்கு நம்ம வந்து ஸ்ராதம் பண்ணக்கூடாது. மறுநாள் துவாதசி அன்னைக்கு தான் ஸ்ராதம் பண்ணணும். ஓகேங்களா? அதே போல ஜென்ம நட்சத்திர தினங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ராத்த சடங்குகள் நம்ம வந்து பண்ணி ஆகணும். இத்தனை ஸ்ராத்தம் நம்ம பண்றோமா
அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மகாலய அமாவாசை பண்றோம், இல்ல எவ்ரி அமாவாசை பண்றோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து இவ்வளவு ஸ்ராத்தம் பண்ணக்கூடிய நாட்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சாஸ்திர பிரகாரம் பண்ணல அப்படின்னு என்ன ஆகும்? பித்ருதோஷம் வந்துடும். ஸோ என்னங்க எங்களால இதெல்லாம் பண்ணவே முடியாதே, நாங்க என்ன பண்றது? ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. முடிஞ்சது. ஸோ நீங்க பகவான ஹரிநாமத்தை ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த தோஷமும் நம்மள பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா வந்து இப்படி பருவ காலங்கள், நம்மளுடைய பிறந்த நாட்கள், அதே போல மாத பிறப்பு, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது? சாதம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ முக்கியமா எல்லாரும் பண்றாங்களான்னா கிடையாது. ஏதோ அ ஒ 1, 2 பேர் பண்ணலாம். பட் அவங்க பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. ஓகேங்களா? ஏன்னா மனிதர்களுடைய இந்த கலியுகத்தினுடைய ஆயுட்காலம் ரொம்ப குறுகியதாக இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம என்ன பண்ணலாம்? பக்தி பண்ணிட்டு இருக்கலாம். அ இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, கங்கையில குளிக்கிறது, யமுனையில குளிக்கிறது, ம். புனித தீர்த்தங்கள நீராடுறது, நாமஜபம் பண்றது, யாகம் பண்றது, இப்ப அந்த அனுஷ்டாங்கனங்கள், விரதங்கள் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றது. ஸோ இதெல்லாம் யாருக்காக பண்றாங்கன்னா, பகவானுக்காக. ஸோ பகவான நெனச்சுண்டு அவங்க வந்து இப்படி ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணாலும் பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் ஸ்ராத்தம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அது வந்து பூர்த்தி ஆகும். அப்பதான் பிராமணர்கள், பித்ருக்கள், தேவர்கள் எல்லாரும் வந்து சந்தோஷம் அடைவாங்க. அனைத்து ஜீவராசிகளும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எத பண்ணணும்னா பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு தான் பண்ணணும். ஸோ ஆனா இதையெல்லாம் இப்ப பண்றாங்களா? அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இங்க வந்து யுதிஷ்ட மகாராஜ் கிட்ட நாரதர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, என் மனைவி, என் கணவன், என் குழந்தைகள் அப்படின்னுட்டு எல்லா சம்ஸ்காரத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க? அவங்க மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்ராத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மங்களகரமான சடங்குகள் செய்யறதாக்கணும், ஸ்ராத்தம் செய்யறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து காரிய சித்தியை பெருக்கும், நல்லத குடுக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. வேத கிரியைகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும். முக்கியமா அவங்க வந்து இப்ப வைஷ்ணவர்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து கிருஷ்ண பக்தர்களாக, வைஷ்ணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அனைத்து மங்களத்தையும் தரும். ஸோ கு அவங்க ஆக்சுவலா வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அசைகின்ற, அசையாத அனைத்து ஜீவராசிகள் மேலயும் அவங்க வந்து ரொம்ப அ அன்போட தான் இருப்பாங்க. அனைவரையும் சமமா தான் பார்ப்பாங்க. எந்த ஒரு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. அதேபோல பகவான் கிருஷ்ணருடைய விக்கிரகத்த வந்து பிரதிஷ்டை பண்ணி, பகவானுக்கு அர்ப்பணிச்சு, ஸோ பகவானுக்கு நித்திய கைங்கரியம், சேவை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க தவம் ஆகட்டும், கல்வி ஆகட்டும், எல்லாமே எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? அவங்க பகவானுக்காக பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு மங்களகரமான விஷயங்கள் வந்து பகவான் வந்து தருவார். அவங்களுக்கு அனைத்து புனிதமும் நடக்கும். ஸோ யார் ஒருத்தர் அந்த முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர வந்து பூஜிக்கிறாங்களோ, கண்டிப்பா அவங்களுக்கு என்ன நடக்கும்? மங்களகரமான அவங்களுடைய வாழ்க்கையே மங்களகரமா இருக்குமாம். ஏன்னா இது வந்து அனைத்து புராணங்கள்ல நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல முக்கியமாக இந்த புனித நதிகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல வாழக்கூடியவர்கள், அங்க பகவான நினைச்சு பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு வந்து அனைத்து மங்களத்தையும் தரக்கூடியது. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் இப்ப நம்ம இங்க அ யார் யாரு அவங்க அவங்க ஊர்ல இப்ப நம்ம இருக்கோம் இல்லையா? கர்நாடகா ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும். ஸோ எல்லாரும் அவங்கவங்க வீட்ல இருக்கும்போது, நம்ம வந்து ஒரு மாலை ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கோ, அதற்கான பலன் என்ன? ஒரு மாலை ஜெபிச்சா அவ்வளோதான். அதே நீங்க வந்து புனிதமான இடங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா, என்னென்ன இடங்கள் தெரியுங்களா? புஷ்கரம். அந்த பெரிய ஏரி இருக்கு இல்லையா? புஷ்கர ஏரி. அது சாதுக்கள் அதிகமா வாழக்கூடிய இடங்கள் எது எது அப்படின்னா, குருக்ஷேத்திரம், கயா, பிரயாகை, அ புலகாசிரமம், நைமிஷாரண்யம், ம். அப்புறம் வந்து பால்கு நதிகள், அப்புறம் வந்து சேதுபந்தனம், பிரபாஷ கஷேத்திரம், அப்புறம் வந்து துவாரகை, வாரணாசி, மதுரா, கிருஷ்ணா பிறந்த இடம், ஆ பம்பா, பிந்து சரோவர், பத்ரிகாசிரமம், நாராயணர் இருக்கக்கூடியது நாராயணாசிரமம். அப்புறம் வந்து நந்தா நதி ஓடக்கூடிய இடங்கள். அப்புறம் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனும், அன்னை சீதாதேவியும் இருந்த இடங்கள். அதாவது இந்த சித்திரக்கூடம், மகேந்திரமலை,
ஓகேங்களா? ஸோ இப்படியாப்பட்ட இடங்கள் எல்லாம் புனிதமான ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்களாக கருதப்படுகின்றன. இப்ப நாம ஒரு மாலை நாம இங்க ஜெபிச்சோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னக்கூடிய இடத்துல நாம இருந்தோம் அப்படின்னா, ஒரு மாலை தான் அங்க ஜெபிக்கிறது. ஆனா ஒரு மாலை ஜெபிச்சாலும் 1000 மாலை ஜெபிச்சதுக்கு பலனா. நாம இங்க செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக செயல்களும், அதே நான் சொன்ன இந்த புனித ஸ்தலங்கள்ல நாம செஞ்சோம் அப்படின்னா, 1000 மடங்கு நமக்கு பலனை தரக்கூடியது. ஸோ இது போல ராதாகிருஷ்ண விக்கிரகத்த வந்து வழிபாடு பண்றது. இது போல யாத்திரைகள். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இந்த இடங்களுக்கெல்லாம் யாத்திரை போறது. அங்கிருந்து பகவானுக்கு பக்தி செய்யறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானதாக கருதப்படுறது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் மேலயும் யாரு? பகவான் ஒருத்தரே அன்பு வைக்கக்கூடியவர். ஏன்னா அவர்தான் உத்தம புருஷர். ஓகேங்களா? உத்தம புருஷர் அவரு. ஸோ எல்லார்கிட்டயும் எல்லாமே என்னுடைய குழந்தைங்க அப்படின்னுட்டு எல்லார் மேலையும் அன்போடு இருக்கக்கூடியவர் பகவான். அந்த பகவானை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா நம்மளுடைய கால தேச பாத்திரம்னு சொல்லுவா இல்லையா? ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குங்க. அதே நம்ம புனித ஸ்தலங்கள் இருந்தா பலன் அதிகம். அதனால எப்பவும் நான் வந்து விருந்தாவனத்துல போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு ஆசைப்படணும். ஓகேங்களா? ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து 7th கேண்டோ பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா 4th கேண்டோல என்ன இருக்கு அப்படின்னா 4.31.14 யதா தரோர் மூல நிஷேச்சனேனம் த்ருப்யந்தி தத் ஸ்கந்த புஜோபசாகம் பிராணோபஹாராச்ச யதேந்திரியானாம் ததைவ சர்வாஹனம் அச்சுதேஜ்யாம். அதாவது ஒரு மரத்துல நம்ம வந்து ஒவ்வொரு கிளைக்கும் இலைக்கும் பூவுக்கு காய்க்கு தனித்தனியா தண்ணி விட வேண்டாம். வேருக்கு தண்ணி விட்டாலே போதும். அந்த மரத்துல இருக்கக்கூடிய அனைத்து பூ, பழங்கள், இலைகள், கிளைகள் சந்தோஷமா நல்லா வளரும். அதே போல ஒரு மனிதனுடைய சரீரத்துல கண்ணுக்கு தனியா நம்ம என்ன சாப்பாடு கொடுக்கணுமா? இல்ல காதுக்கு, மூக்குக்குன்னு தனித்தனியா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல. நம்ம வாய்க்கு சாப்பாடு கொடுத்தாலே போதும். வாய்க்கு உணவளித்தாலே போதும். இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய அனைத்து அங்கங்களும் வந்து நல்லா இருக்கும். இல்லையா? அதுபோல நம்ம வந்து ஒவ்வொரு தேவர்கள், ஒவ்வொரு ஏன்னா ஜீவராசிகள், பித்ருக்கள் எல்லாருக்கும் நம்ம போய் வந்து எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்த முடியாது. நாம வந்து பகவான் அச்சுதன் அந்த கிருஷ்ணரை வழிபட்டாலே போதும். அனைத்து பலனும் நமக்கு அனைத்து லோகத்துல இருக்கக்கூடிய அனைவரையும் திருப்திப்படுத்திய பலன் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. ஓகேங்களா? ஸோ முக்கியமா இங்க வந்து யுதிஷ்டர் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, நீ வந்து இந்த ராஜசூய யாகத்துல வந்து நிறைய முனிவர்கள், ஞானிகள், ரிஷிகள், பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் இருந்தா. ஆனா இந்த ராஜசூய யாகத்துல நீ இந்த அக்ர பூஜை யாருக்கு செய்யறது அப்படின்னுட்டு பீஷ்மர் கிட்ட கேட்கும்போது பீஷ்மர் என்ன சொன்னாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தான் செய்யணும். ஏன்னா அவருக்கு செஞ்சா இந்த லோகத்துல அனைத்து அதாவது அண்ட கோச்சர அனைத்து அண்டத்துல இருக்கக்கூட அனைத்து ஜீவராசிகளையும் திருப்திப்படுத்திய பலன் கிடைக்கும். இல்லையா? அப்படின்ட்டு அவர் தான் சொன்னார். இல்லையா? அதேதான். ஸோ அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கக்கூடியவர் அந்த பகவான் கிருஷ்ணர் தான். அதனால அவரை நீங்க பூஜிச்சு அவருக்கு நீங்க பக்தி பண்ணாலே போதும். ஏன்னா பகவானே பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காரு? அகம் சர்வஸ்ய பிரபோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மா புதா பாவசமன் வித்தகம். இந்த பௌதிக உலகம் ஆகட்டும், ஆன்மீக உலகம் ஆகட்டும், அனைத்திற்கும் காரணம் நான் தான். என்கிட்ட இருந்துதான் எல்லாமே வந்து உருவாச்சு. ஸோ அப்பனா நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு நமஸ்காரம் தெரிவிக்கணும்? யாருக்கு நன்றி தெரிவிக்கணும்? பகவானுக்கு தான். ஏன்னா ஈஸ்வர சர்வபூதா நாம் அனைத்திற்கும் ஈஸ்வரன் யாருன்னா பகவான் தான். நம்ம வந்து மிருகங்கள், பறவைகள், முனிவர்கள், தேவர்கள், மனிதர்கள் அப்படின்னுட்டு யாரையும் தனித்தனியா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பகவான் ஒருத்தர் நம்ம பிடிச்சுண்டா போதும். அவருக்கு பக்தி பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ இதைதான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தான் பரமாத்மாப்பா. இதை வந்து நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா பரமாத்மாவுடைய
அனைத்தினுடைய விரிவங்கம் தான் இங்க இருக்காங்க. அதனால நீங்க அவருக்கு பக்தி பண்ணாலே போதும். ஏன்னா சத்தியுகத்துல, ஏன்னா இது நமக்கு வந்து 12வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 52வது ஸ்லோகம். என்ன அப்படின்னா, சத்தியுகத்துல விஷ்ணுவை நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருப்பா, தவம் பண்ணிட்டு இருப்பா. அதே நீங்க திரேதா யுகத்துல பாத்தீங்க அப்படின்னா யாகங்கள் செய்வாங்க. அதே துவாபர யுகத்துல என்ன பண்ணுவாங்க, பகவானுடைய விக்கிரக வழிபாடுகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே இப்ப கலியுகத்துல ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான் ஜெபிக்கணும், அதை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னுட்டு நமக்கு சொல்லப்படுறது. அதனால நாம் அனைவரும் என்ன செய்யணும், நாம பகவானுக்கான பக்தியை செய்யணும். ஆனா அதை செய்யாம சில பேர் என்ன பண்ணுவாங்க, அசுரர்களை போல நான் எதுக்கு பகவானை கும்பிடணும் அப்படின்னுட்டு, ஏன்னா பகவான்கிட்டயே போட்டி, பகவான்கிட்டயே பொறாம. ஸோ அப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா கஷ்டம் யாருக்கு, அவங்களுக்கு தான். நஷ்டம் யாருக்கு, அவங்களுக்கு தான். ஸோ இப்படி அனைத்து மனிதர்களும் என்ன செய்யணும், நம்மளுடைய தவமாகட்டும், நம்மளுடைய கல்வி ஆகட்டும், மன நிறைவு ஆகட்டும், சந்தோஷம் ஆகட்டும், அனைத்திற்கும் காரணம் பகவான் தான். ஸோ அவரை நாம வந்து வழிபடணும், பூரணமாக வழிபட வேண்டும். அப்படி வழிபடக்கூடிய வைஷ்ணவர்களே சிரேஷ்டமானவர்கள். அந்த வைஷ்ணவர்கள் அவங்களுடைய பாத துளி, அதுவே நமக்கு என்ன மகாபாகியத்தை தரக்கூடியது. லவமாத்திர சாது சங்கம், அதாவது ஒரு வைஷ்ணவர்களுடைய பக்தி, ஏன்னா அவங்க எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சு பக்தி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்களுடைய பாத துளி சிறந்ததாக யாரு, நாரதர் வந்து சொல்றாரு. நாம அதனால கிருஷ்ணரை பூஜிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதோட நமக்கு 14வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு அத்தியாயம் தான் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.